அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை தாங்க பண்ண போகிறோம். இது வயிற்று புண்ணுக்கும் உடல் சூட்டுக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ஜவ்வரிசி, நான் மாவு ஜவ்வரிசி தாங்க சேர்த்துருக்கேன். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறா இருந்தால் சேர்க்கலாம், நான் சேர்க்கலை. நீங்கள் வீட்டில் உள்ள எந்த கப்பாக இருந்தாலும் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரே கப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜவ்வரிசி அளந்து அதே கப்பில் 1/4 கப் சுடு தண்ணி நல்லா சூடாக வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். 1/4 கப் நிலக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, அரை கப் நான் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் சேர்த்துக்கிறேன். அது கூட 3 ஏலக்காய் சேர்த்து பிளெண்ட் பண்ணிடுங்க. இதோட அரை கப் வெல்லம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒயிட் சுகர் கூட சேர்க்கலாம். இது எல்லாம் சேர்த்து அரைக்க போவையில் நமக்கு இந்த உருண்டை பிடிக்கிற பதம் வந்துடும். இது இருக்கட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்ல சூடான தண்ணியில் தாங்க ஊற வைக்கணும், அப்போ தான் இந்த பதம் வரும். இப்போ இதை உருண்டை பிடிச்சிடலாம். இதை நம்ம வேக வைக்கணும் இட்லி பாத்திரத்தில். அதுக்கு ஒரு இடியப்பு தட்டு நான் எடுத்திருக்கேன். அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிக்கும் போது நம்ம கையில் நல்லா தண்ணியை தொட்டுக்கிறணும், இல்லைன்னா கையில் ஒட்டும். அப்பப்போ தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க, அப்போ தான் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ சென்டரில் வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்பை உருண்டை பிடிச்சிடலாம். எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி சென்டரில் வச்சிடலாம். வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்டஃப் வந்து வெளியில் தெரியக்கூடாது. தெரிஞ்சுன்னா குக்காயிலேயே நமக்கு பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருங்க. தண்ணியை தொட்டால் மட்டுமே நமக்கு இந்த மாதிரி ஷேப் பண்ண முடியும். இடியப்ப தட்டில் நீங்கள் அசம்பிள் பண்ண போவையில் கொஞ்சம் கேப்பிட்டு வைங்க, ஏன்னா நமக்கு குக் ஆகும் போது இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாகும். எல்லா உருண்டைகளையுமே நம்ம தயார் பண்ணியாச்சு. இப்போ இடியப்ப தட்டில் வச்சு நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம். 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க, குக் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. அவ்வளோதேங்க, நம்மளுடைய தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடையில இன்னும் அருமையாக இருக்கும். வயிற்று புண்ணுக்கும் உடல் சூட்டுக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.